Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம வந்து 12th computer science bookல இருக்க chapter 7 python functions பத்தி பார்த்துட்டு இருக்கோம். So வந்து already 3 videos upload பண்ணிருக்கேன். So this is part 4 video. So அந்த 3 videosோட continuation இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நாம scope of variables அதாவது local scope and global scope பத்தி டீடைலா பார்க்க போறோம். And இதுவரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க please do subscribe to it without fail. So, முதல்ல நாம scope of variables என்னன்னு பார்த்திடலாம். Scope of variable refers to the part of the program where it is accessible. அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண உடனேயே அதோட accessibility range வந்து செட் ஆயிடும். அதாவது அதோட ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அதோட பவுண்டரி, அதுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியும் அண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க, இட் இஸ் த ஏரியா வேர் யூ கேன் ரெஃபர் ஆர் யூஸ் இட் and we can say that scope holds the current set of variables and their values. So எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட ஸ்கோப் வந்து லோக்கல் ஸ்கோப்பா செட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அது வந்து குளோபல் ஸ்கோப்ல வந்து செட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் தே சே ஹியர், ஸ்கோப் ஹோல்ட்ஸ் தி கரண்ட் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் தேர் வேல்யூ. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற ஸ்கோப்ல அந்த ஸ்கோப்ல இருக்க செட் ஆஃப் வேரியபிள்ஸும் அதோட வேல்யூஸ் தான் வந்து அந்த ஸ்கோப்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள போகும்போது அப்போ ஸ்கோப் வந்து இட் சேஞ்சஸ் டு த லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் அண்ட் ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிட்டு மறுபடியும் when it comes back to the program main program கோடுக்கு வரும்போது அப்போ வந்து அது the scope holds the global set of variables and their values. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வந்து இந்த லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் பத்தி தான் டீடைலா படிக்க போறோம். ஆக்சுவலா இன்னும் 2 ஸ்கோப் இருக்கு, என்க்ளோஸ்டு ஸ்கோப் அண்ட் பில்ட்-இன் ஸ்கோப். அது மற்ற 2 ஸ்கோப் பத்தியும் வந்து நம்ம சாப்டர் 3 ஸ்கோப்பிங் இருக்குல்ல அதுல வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஸ்கோப் சாப்டர் 3யோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும் அண்ட் அதோட எல்இஜிபி ரூல் எப்படி அப்ளை ஆகுது, அதாவது ஸ்கோப் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. So coming back to local scope, so local scope na enna variable declared inside the function's body or in the local scope is known as a local variable. So local variable na enna or function குள்ள நம்ம செட் பண்ற ஒரு டிக்ளேர் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் வந்து அந்த வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணவோ இல்லை யூஸ் பண்ணவோ நம்மளால முடியும். And rules of local variable பாருங்க, variable with local scope can be accessed only within the function or block that it is created. So அதுதான் வந்து நம்ம திரும்ப சொல்றது, it can be accessed only within the function. So function வெளியில நம்ம வந்து அந்த variable access பண்ண ட்ரை பண்ணோம்னா it will show error, undefined name அப்படின்ற unidentified name அது மாதிரி வந்து ஒரு எரர் காட்டும் நமக்கு. And when a variable is created inside the function or block, the variable becomes local to it. So எங்க டிக்ளேர் பண்றோமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் வந்து அதோட ஸ்கோப் வந்து செட் ஆகும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள செட் பண்ணும்போது அதோட அக்சசிபிலிட்டி பண்ணா it is local to that particular function. A local variable only exists when the function is executing. So அந்த function execute ஆக மட்டும்தான் அதோட லைஃப் டைமே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So local variable only exists while the function is executing. So functional execution முடிஞ்ச பிறகு அதோட லைஃப் டைமே முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து நம்மளால வந்து வெளியில அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில அந்த வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. And the format arguments are also local to the function அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து format arguments கிடையாது, it is formal arguments. So format arguments கிடையாது, formal arguments. Formal arguments are parameters. அது இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா parameters. So parameters நம்ம எங்க டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷனோட அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஆஃப்டர் தி ஃபங்க்ஷன் நேம் நம்ம வந்து parameters வந்து பிராக்கெட்ஸ்ல கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த parameters எங்க வந்து அதோட accessibility இருக்கும்னா ஒன்லி வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்க சொல்லியிருக்காங்க the formal arguments or the parameters are also local to the function. ஸோ அந்த parameter variablesயும் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில யூஸ் பண்ண முடியாது. And how to create a local variable அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க.
ஸோ இங்கே வந்து லோக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா நோ பேராமீட்டர்ஸ், பேரந்தசிஸ்குள்ளே எந்த பேராமீட்டர்ஸுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிளாக் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, y = 0 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வேரியபிள் அண்டர் லோக்கல் ஸ்கோப். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த லோக்கல் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் வந்து அந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்ட் y என்ற ஸ்டேட்மெண்ட்டும் அது உள்ளே தான் இருக்கு. ஸோ when we are calling this function, இந்த லோக் என்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது ஆன்சர் என்னவா இருக்கும்னா அவுட்புட் பாருங்க, it is equal to 0. ஸோ இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம அவுட் சைட் தி ஸ்கோப் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகுன்றதுக்கு தான் இந்த அதே எக்ஸாம்பிள் எடுத்து அந்த பிரிண்ட் பை ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதின அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் பிளாக். ஸோ ஃபங்க்ஷன் பிளாக் இதோடு முடிஞ்சிச்சு. தெர் இஸ் நோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து y = local அப்படின்றது வந்து அசைன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து the control returns back to the calling statement. So இதுதான் வந்து இங்கேருந்து தான் ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலி. ஸோ இட் கெட்ஸ் பேக் டு திஸ் பிளேஸ். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் y அப்படின்றது இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து இந்த yன்றது இட் இஸ் நாட் அண்டர் திஸ் லோக்கல் ஸ்கோப் இல்லையா. ஸோ அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா தேர் வில் பி an error, நேம் எரர்னு ஒரு எரர் காட்டும். ஸோ நேம் y is not defined அப்படின்றது இருக்கு. ஏன்னா இது வந்து குளோபல் ஸ்கோப்ல இருக்க ஏரியா. ஸோ இது வந்து நம்ம வெளியில இருந்து y ஆக்சஸ் பண்ணும்போது இட் சேஸ் y is not defined. So the above error occurs because we are trying to access a local variable y in a global scope. So அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா global scope. ஸோ இந்த ஸ்கோப் வந்து it is just the opposite of the local scope. So என்னன்னா a variable with global scope can be used anywhere in the program. So programல எங்க வேணாலும் நம்ம வந்து global scopeல declare பண்ண variables யூஸ் பண்ண முடியும். It can be created by defining a variable outside the scope of any function or block. So variableக்கு வெளியில நம்ம வந்து டிஃபைன் பண்ற எல்லா வேரியபிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த global scope variables தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the rules for global keyword பாருங்க. The basic rules for global keyword in Python are, when we define a variable outside a function, it's global by default. So by default வந்து அது global தான் வந்து டிக்ளேர் ஆகும், அந்த ஸ்கோப் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அவுட் சைடு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலும் பை டிஃபால்ட் அது வந்து குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த கீவேர்டும் யூஸ் பண்ண வேண்டாம். குளோபல்னு ஒரு கீவேர்டு இருக்குது. பட் அந்த கீவேர்டை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குளோபல் கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். We use global keyword to read and write a global variable inside a function. So global keyword எங்க யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு global variable ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ தான் நம்ம வந்து இந்த global keyword யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிக்ளேர் பண்ற எல்லா வேரியபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா குளோபல் கீவேர்ட் குளோபல் ஸ்கோப்ல செட் ஆயிடும். ஸோ அந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்கு உள்ள யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இந்த குளோபல் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து ரெஃபர் பண்ணுவோம். இதை வந்து நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். So use of global keyword outside a function has no effect. So global keyword நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில யூஸ் பண்றதுனால ஒரு எஃபெக்டும் இருக்க போறதில்ல. ஏன்னா டிஃபால்ட்டாவே அது குளோபல் ஸ்கோப்ல தான் இருக்குன்றதுனால நம்ம அந்த கீவேர்டை வந்து குளோபல் கீவேர்டை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில யூஸ் பண்ண தேவை இருக்காதுன்னு சொல்றாங்க. So accessing global variable from inside a function. So ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி ஒரு global வேரியபிள் ஆக்சஸ் பண்றது அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா c=1ன்றது ஃபங்க்ஷனுக்கு வெளியில அதாவது குளோபல் ஸ்கோப்ல டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிள். ஸோ c is a global variable and there is a function written here. So addன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ அது உள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த print c அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ ஒரே ஒரு print ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. அண்ட் இந்த ஆட் பாத்தீங்கன்னா it should be here, இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல தப்பா கொடுத்துருக்காங்க. we need to call the add function outside this. இதே இன்டென்டேஷன்ல நம்ம கொடுக்கும்போது it will be part of this program மாதிரி part of this function மாதிரி ஆயிடும். பட் ஆக்சுவலா அது மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வந்து அதோட இன்டென்டேஷன் மாறி இருக்கணும். ஸோ it should be here, இந்த இடத்துல தான் ஆட்ன்றது ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா 1ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆட் கால் பண்ணும்போது என்னன்னா பிரிண்ட் சி இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சி இஸ் அ குளோபல் வேரியபிள், அதனால நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதோட வேல்யூ 1ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன்னா இங்கே பாருங்க, அடுத்தது நம்ம படிக்கும்போது மாடிஃபைங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் தி ஃபங்க்ஷன்றதை பார்க்கணும். ஸோ இந்த அவுட்புட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா we are just accessing it. ஸோ நம்ம வந்து C ஆக்சஸ் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம், இல்லை வேற கம்ப்யூட்டர் A = B + C அப்படின்னு அந்த சியோட வேல்யூவை ஒரு கம்ப்யூட்டேஷனில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த சியோட வேல்யூவை நம்ம வந்து மாற்ற முடியாது, சியோட வேல்யூவை அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் என்ன ஆகும்ன்றது தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, C = 1 வெளியில டிக்ளேர் ஆயிருக்கு ஃபங்க்ஷன் வெளியில, and there is a ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். அது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா C = C+2 அப்படின்னு இந்த C ஓட வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ we are trying to modify the value of this global variable. அதுக்கப்புறம் அதை print C அப்படின்றது கொடுக்குறாங்க, and they are calling the function here, add function கால் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இன்டென்டேஷன் பாருங்க, it is not here. இது உள்ள போட்டால் அது வந்து அந்த பிளாக்கோட உள்ள நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடும், ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ it should be written with this without any indentation. ஸோ இந்த இடத்துல அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா the output will be unbound local error, local variable C referenced before assignment. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா இந்த C வந்து it will not be considered as a global variable. அதுக்கு பதிலாக C அது என்னவா எடுத்துக்கோன்னா it is a local variable மாதிரி எடுத்துக்கிட்டு and it is referenced before assignment. ஸோ முதல்ல நம்ம C வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து டிக்ளேர் பண்ணாதான் நம்ம அதோட வேல்யூவை அப்டேட் பண்ணவே முடியும். ஏன்னா திஸ் இஸ் குளோபல் வேரியபிள், இதை வந்து இந்த சியும் இந்த சியும் இப்போ வேற அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோம். ஸோ திஸ் இஸ் குளோபல் வேரியபிள். ஸோ திஸ் இஸ் அண்டர் தி லோக்கல் வேரியபிள், ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேற ஒரு C வேரியபிளாக தான் இதை கன்சிடர் பண்ணணும் நம்ம மாடிஃபை பண்ற பட்சத்துல. ஸோ மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த C வந்து இன்னொரு வேரியபிள், அண்ட் அதனால லோக்கல் வேரியபிள் C ரெஃபரன்ஸ்ட் பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்ற எரர் காட்டும். ஸோ டு ஓவர் கம் திஸ் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து திஸ் இஸ் நாட் அ லோக்கல் வேரியபிள் C, நம்ம குளோபல் வேரியபிள் C தான் இந்த இடத்துல ரெஃபர் பண்றோம் அப்படின்றத நம்ம அந்த கம்பைலருக்கு சொல்றதுக்காக we are using the global keyword. So unless we use the global keyword we cannot modify the global variable inside the function. We can only access the global variable. இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர, ஒரு குளோபல் வேரியபிளை உள்ள ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம அதால மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ மாடிஃபை பண்றதுக்காக தான் நம்ம வந்து குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சேம் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, சேம் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் x is equal to 0 என்றது ஒரு குளோபல் வேரியபிள், அண்ட் அதை வந்து இங்க மாடிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க by adding 5 to it, and உள்ள வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, printing the value x, and we are calling the function add, and வெளியிலயும் வந்து இந்த x ஓட வேல்யூ, பிகாஸ் இது குளோபல் ஸ்கோப்ல தான் இருக்கு, ஸோ அதோட வெளியிலயும் மெயின் x வேல்யூ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல எந்த எரரும் வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை வந்து குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணி குளோபல் எக்ஸ் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணணும். தட் மீன்ஸ் we are saying we are referring the x which is a global variable அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா the compiler will understand that it is a global variable. ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு then it will modify the value of x. ஸோ அப்போ என்ன ஆகும்னா x ஓட வேல்யூ becomes 0 plus 5, x becomes 5 inside the function. So once inside the functionல the value change ஆனாலும் it gets updated everywhere இல்லையா? ஸோ ஏன்னா சேம் வேரியபிள் தான். ஸோ அதனால அந்த வெளியிலையும் நம்ம இந்த பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் இந்த மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிட்டு அங்க பார்த்தாலும் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். யூ கேன் சி த வேல்யூ 5 inside the global function which is modified and outside the function which also gets updated. So same x value only is referred both inside and outside the function by using the global keyword. அடுத்து வந்து குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸை வச்சு ஒரு எப்படி நம்ம சேம் கோட்ல யூஸ் பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இங்க பாருங்க x is equal to 8ன்றது குளோபல் வேரியபிள். ஸோ அதை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு குளோபல்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் y is equal to local அப்படின்றது this is a local variable. ஸோ குளோபல் வேரியபிள் குளோபல் கீவேர்ட் கொடுத்து அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் we are printing both x and y. One is under global scope, another one is under local scope. ஸோ இது பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா the output will be 8 into
into 2 is 16. So x ஓட வேல்யூ 16 பிரிண்ட் ஆயிருக்கு and y ஓட வேல்யூ வந்து லோக்கல் ஸ்கோப்ல இருக்க அந்த லோக்கல் அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் வித் சேம் நேம். ஸோ ரெண்டு நேமை வந்து ரெண்டு வேரியபிள் வித் சேம் நேம் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத எஸ் அப்கோர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலே அது வந்து அந்த ஸ்கோப்புக்கான ஒரு செப்பரேட் வேரியபிள் இண்டிவிஜுவல் வேரியபிளாக தான் வந்து அதை அசைன் பண்ணிக்கும். ஸோ சேம் நேம் கொடுத்து நம்ம ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது, அதாவது ஒன்று வந்து குளோபல் ஸ்கோப்லையும் இன்னொன்று வந்து லோக்கல் ஸ்கோப்லையும் டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பைத்தன் கம்பைலர் வந்து அது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக தான் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வில் பி அ குளோபல் வேரியபிள் அண்ட் திஸ் வில் பி a லோக்கல் வேரியபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எப்படி அதை ரெஃபர் பண்ணிக்கோன்னா யூசிங் சம்திங் கால் நேம் ஸ்பேஸ் கண்டெய்னர். ஸோ நேம் ஸ்பேஸ் கண்டெய்னர் என்னன்றதை நான் வந்து ஆல்ரெடி வந்து Chapter 5 Python Variables and Operators ஓட Part 3 வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் கண்டெய்னரில் தான் வந்து இந்த வேரியபிள்ஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோமோ அது எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூஸும் வேரியபிள் நேம்ஸும் வந்து பைண்டிங் வந்து அங்கே தான் வந்து, அதாவது அசைன்மெண்ட் வந்து அங்கே தான் நடந்து அந்த நேம் ஸ்பேஸ் கண்டெய்னரை தான் நம்ம ஒரு தடவை நம்ம வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது இட் வில் ரெஃபர் டு தட் நேம் ஸ்பேஸ் கண்டெய்னர். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கோப், அதாவது லோக்கல் ஸ்கோப்பில் செட் ஆகிருக்க வேரியபிள்ஸில் தான் வந்து அந்த வேல்யூவை எடுத்து வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த பிரிண்ட் ஆஃப் அந்த லோக்கல் இந்த எக்ஸ் பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த 10ன்ற வேல்யூ தான் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா இட் ஆட்டோமேட்டிக்லி ரெஃபர்ஸ் டு த எக்ஸ் வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அண்டர் தி குளோபல் ஸ்கோப். ஸோ அந்த நேம் ஸ்பேஸ் கண்டெய்னரில் குளோபல் ஸ்கோப்பில் சேவ் ஆகிருக்க இந்த எக்ஸ் இருக்குல்லையே அந்த எக்ஸ் வேரியபிளாக தான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ணும். ஸோ வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ரெண்டு வேரியபிள்ஸுமே வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அன்லெஸ் வி யூஸ் அ குளோபல் கீவேர்ட். ஸோ குளோபல் கீவேர்ட் கொடுத்து குளோபல் எக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே கொடுக்குற வரைக்கும் இந்த எக்ஸ்ன்றது தனி வேரியபிள், இது வந்து தனி வேரியபிள். நம்ம குளோபல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த வேரியபிளோ நம்ம லோக்கலில் இருக்க அந்த எக்ஸோட வேரியபிள் அந்த இது வந்து போயிடும். ஸோ இட் வில் ஒன்லி ரெஃபர் டு ஒன் காமன் வேரியபிள். அது வந்து குளோபலில் டிக்ளேர் ஆனால் அந்த எக்ஸ் வேரியபிளை தான் ரெஃபர் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு அவுட்புட் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னும் போது இட் ஆட்டோமேட்டிக்லி ரெஃபர்ஸ் டு தி லோக்கல் வேரியபிள் எக்ஸ். ஸோ அதோட வேல்யூ 10ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்லையே அது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா திஸ் எக்ஸ் இஸ் நத்திங் பட் தி குளோபல் வேரியபிள் எக்ஸ். ஸோ அதோட வேல்யூ என்னவோ 5 தான் இல்லையா, அதுதான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்னும் ரெண்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. அது வந்து என்க்ளோஸ்ட் வேரியபிள் அண்ட் பில்டின் வேரியபிள். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து சாப்டர் 3ல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட சாப்டர் 3 வீடியோ இருக்குல்லையே அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை ஆஸ்க் எஜுகேஷன் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ.